ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இப்போது இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம், முந்திரி, காஷ்மீர் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச தக்காளி விழுது, பொடியாக கட் பண்ண ஆனியன், க்யூப்ஸை கட் பண்ண பன்னீர், மிளகாய்த்தூள், கொரியண்டர் பவுடர், சீரகத்தூள், பிளாக் பெப்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த மசாலா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா பன்னீர் தீஞ்சிடும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை பொறுமையாக வதக்குறோம். வதக்கிய பிறகு அதை ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். அந்த பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட போகிறோம், காஷ்மீர் மிளகாத்தூளும் போட போகிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கலர் வரத்துக்காக, நல்லா ப்ரைட்டான ஒரு கலர் வரும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் நல்லா பைண்டிங் ஆகணும், அதுக்கேற்ற நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கல தக்காளி விழுத அதிலே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதிலே கடாயில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு கிரேவியை கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம். அதுக்கு நம்ம மூடியை போட்டு கிரேவி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு. அப்பப்போ இடையில் வந்து மூடி திறந்து பாருங்கள், அடி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுடுங்க. அப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பன்னீரை வதக்கி வச்சுருப்போம், அந்த பன்னீரை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக கிளறி விடுங்க. பன்னீரும் கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பைண்டிங் ஆகணும். நல்லா கிளறி விட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சுவையான பன்னீர் கிரேவி ரெடி.